ஸோ டிரான்சிஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அதாவது நம்ம பேஜ் ரெண்டர் ஆகும்போது, இல்லை ஹவர் பண்ணும்போது, இல்லை வேற ஏதாவது பண்ணும்போது, அந்த ஒரு எலமெண்ட் என்ன மாதிரி டிரான்சிஷன் ஆகணும்? அது எந்த எந்த ஒரு டைம் டியூரேஷன்ல ஆகணும்? அது எவ்வளோ டிலே ஆகணும்? ஸோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டிரான்சிஷன். ஸோ விச் மீன்ஸ் ஒரு எலமெண்ட்டை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்றது, இல்ல சம்திங் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிய சேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு டிவ் எலமெண்ட். இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டீஸ் லைக் விட்த் வந்து 200 பிக்சல், ஹைட் ஒரு 200 பிக்சல், அப்புறம் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஹோவர் பண்ணும்போது நான் அதோட வித்தை மட்டும் 300 அப்ளை பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஜஸ்ட் டிரான்சிஷன் எதுவும் நான் அப்ளை பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கா? ஸோ இந்த ஹோவர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இதுவே நான் இந்த டிரான்சிஷன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த டிரான்சிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இங்க என்ன ப்ராப்பர்ட்டிய நீங்க டிரான்சிஷன் பண்ண போறீங்க? எந்த ப்ராப்பர்ட்டிய அது எடுத்துக்கணும்? அப்படின்றத இங்க குடுக்கணும். ஸோ நான் வந்து இங்க வித் சேஞ்ச் பண்றதுனால, அதோட வித்த நான் இங்க குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது எவ்வளோ டியூரேஷன்? எனக்கு 2 செகண்ட் ஆகும். அதோட வித்து 200ல இருந்து 300ஆ சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகணும். ஸோ அப்போ அது எவ்வளோ டியூரேஷன்ல நடக்கணும் அப்படிங்கிறத நான் 2 செகண்ட்ஸ்ல குடுக்குறேன். ஸோ நான் ஒன்ஸ் இத அப்ளை பண்ணதுக்கப்புறம், இப்ப இது வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஹோவர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 200ல இருந்து 300 போறதுக்கு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் ஹோவர் பண்ணும்போது அதோட டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லாம, நான் அப்ளை பண்ண வித் வந்து 200 டூ 300 அந்த ஒரு 100 பிக்சல் கேப் இருக்குல்ல, அந்த கேப்ப 2 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கும். அந்த டிரான்சிஷன் ஆகுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டினாலும் இப்ப எக்ஸாம்பிள் இங்க பேக்கிரவுண்ட் வந்து ரெட் இருக்கா? இப்ப நான் இங்க வந்து நான் பேக்கிரவுண்ட் வந்து ஹோவர் பண்ணும்போது ப்ளூ கலர் மாத்துறேன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க நான் வந்து இதோட இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி குடுக்கணும். பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் பேக்கிரவுண்ட சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவா அந்த கலர் சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும், அந்த சிஎஸ்எஸ் அந்த ஒரு எலமெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது, டிரான்சிஷன் நடக்கும்போது, நம்மளால வந்து அதோட டிரான்சிஷன ஸ்மூத் பண்ண முடியும். மெயினா அந்த ஸ்மூத்னஸ்க்காக தான். இப்ப இதுவே நான் அந்த டிரான்சிஷன் அப்ளை பண்ணலன்னா, ரொம்ப ரொம்ப கட்டிங் எட்ஜ்ல அது வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப ஷார்ப்பா ஒர்க் ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். பட் அது பார்க்கறதுக்கு ஒரு மாரி நல்லா இருக்காது. ஸோ நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் வேணும் அப்டின்னா, இந்த மாதிரி டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து இன்னும் இப்போ நம்ம வந்து வெறும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இதுல இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுல என்னென்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நான் இங்க இந்த இடத்துல இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வித் சேஞ்ச் பண்ணோமா? ஸோ வித் 200 நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ வித் வந்து ஒரு 600 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ இங்க வித்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இப்படி இருக்கும்போது, ஸோ ஜஸ்ட் இது அப்படியே போய் எனக்கு 600ல நின்றும். 2 செகண்ட்ஸ்ல எனக்கு நடக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, இதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், மிட் அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட். ஸோ 3 இடம் இருக்குமா? இதோட ஸ்டார்ட்டிங் எப்படி இருக்கணும்? முடியும்போது எப்படி இருக்கணும்? அப்புறம் நடுவுல இருக்கும்போது எப்படி இருக்கணும்? ஸோ இந்த இத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும். அப்புறம் போக, போக, போக அப்படியே கிராஜுவலா போயிட்டு ஒரு எண்டுல முடிஞ்சிடணும். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, அத பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஸ்டார்ட்டிங்கும் ஸ்லோவா இருக்கணும், எண்டிங்கும் ஸ்லோவா இருக்கணும், மிட்ல நார்மலா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அண்ட் எனக்கு ஸ்டார்ட்டிங் அண்ட் மிட் இது 2ம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கணும். அதே நார்மலா இருக்கணும். எண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, டிரான்சிஷன் டைமிங் ஃபங்ஷன். ஓகேவா?
ஸோ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லீனியர். ஸோ லீனியர் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ட் டு எண்ட் நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கிராஜுவலாக ஒரே டைமிங்கில் போகும். ஓகே, ஸோ எந்த ஒரு ஸ்லோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. கிராஜுவலாக ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே ஸ்மூத்னஸாக இருக்கும், ஒரே ஸ்பீடை சேம் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணலாம் லீனியர் அப்படின்னா. ஓகேவா? இதுவே இந்த இடத்துல நான் வந்து ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ நான் ஈஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எண்டிங் பாயிண்ட் ஸ்லோவாக இருக்கும். மேபி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங்கில் எந்த அளவுக்கு அது அந்த ரொம்ப மைன்யூட்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் ஈஸ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது தெரியும். ஸோ ஈஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எண்டிங் பாயிண்ட் ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்து ஸ்லோவாக போய் முடியாது. ஸோ அதுக்கு ஈஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுவே இது வந்து இதில் இன்னொன்று இருக்குது, ஈஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஈஸ் இன் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்டிங்கை ஸ்லோ பண்ணும், மீதி இருக்க அந்த மிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்டிங், ஸோ அது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக போகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்லோவாக இருக்கும், அப்படியே போக போக நார்மலாகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈஸ் இன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் அடுத்தது ஈஸ் அவுட்ன்னு இருக்குது. ஸோ ஈஸ் அவுட் ஈஸ் இனுக்கு ஆப்போசிட். ஈஸ் இன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லோ பண்ணிச்சா, இதுவே ஈஸ் அவுட் அப்படின்னா எண்டிங்கில் ஸ்லோ பண்ணும். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் நார்மலாக இருக்கும், எண்டிங்கில் ஸ்லோ பண்ணிக்கும் ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் நார்மலாக இருக்கும், எண்டிங் முடிய போகும்போது ஸ்லோ ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து ஈஸ் இன் அவுட். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ ஒன்றா இருக்கும்போது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஸ்லோவாக இருக்கும், மிட்டில் நார்மலாக இருக்கும். ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஸ்லோ, மிட்டில் நார்மலாக இருக்கும், நார்மல் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதோட டிரான்சிஷன் ஆகிறதோட ஸ்டார்டிங், எண்டிங் அண்ட் மிட். ஸோ மிட் எப்பயுமே நம்மளால சேஞ்ச் ஆகாது, ஒரே ஸ்பீடில் தான், அதாவது மீடியம் ஸ்பீடில் தான் அது வந்து மெயின்டைன் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இதை ரெண்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்லோவாக இருக்கணுமா, ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா, இல்லை ரெண்டுமே எனக்கு ஸ்லோவாக இருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டியூரேஷன் எவ்வளோ நேரம் அது வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எனக்கு வந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இங்கே ஹோவர் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு அந்த டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக? இதுவே எனக்கு நான் ஹோவர் பண்ணி ஒரு 2 செகண்ட் இல்லை 1 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த டிரான்சிஷனே நடக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குன்னா, அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் டிரான்சிஷன் டிலே. ஸோ எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும், இந்த டிரான்சிஷன் நடக்கிறது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து கவர் பண்ணுறேன், எனக்கு 2 செகண்ட்ஸ்க்கு எதுவுமே நடக்கல, இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு அந்த நான் டிரான்சிஷன் டிலேயில் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்குறனோ அந்த இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும், நடக்க விடாமல். அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் நடக்கும், டிலே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே எஸ்ங்கிறது செகண்டை மீன் பண்ணணும், இங்கே கவுண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், அந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது டிரான்சிஷன் டிலே. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோமா, இந்த டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் தனியாக இருக்குது, டிரான்சிஷன் டிலே தனியாக இருக்குது. வேணும்னா இதை வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இது ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தானே நம்ம கால் பண்ணுறோம், வித் அப்படிங்கிறது. அப்போ இதை கூட நம்ம வேணும்னா இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். ஸோ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வித், அடுத்து வந்து டிரான்சிஷன் டியூரேஷன், ஸோ 2 செகண்ட். ஸோ இந்த மாதிரி நாலுமே பிரித்து எழுதுகிறோமா, இதை ஒரே லைனில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத கால் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு அந்த டிரான்சிஷனோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருந்தாலும் அதுதான் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி.
செகண்ட் வேல்யூ எவ்வளோ டியூரேஷன். ஓகேவா? அடுத்தது அந்த டைமிங் ஃபங்ஷன். டிரான்சிஷனோட டைமிங் ஃபங்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்தது நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அது வந்து ஈஸ் இன், அவுட் இல்ல ஈஸ் லீனியர். ஸோ எது வேணா நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்தது எவ்வளோ டிலே ஆகணும். ஸோ ஒரு 1 செகண்டுக்கு எனக்கு டிலே ஆகணும். இப்போ இந்த 4மே எனக்கு தேவையில்ல. இத 4மே நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த 1 லைன் கோட்ல என்னால இத வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ போயிட்டு நான் ஹோவர் பண்றேன் அப்படின்னா, 1 செகண்ட் எனக்கு வெயிட் பண்ணும். அப்புறம் அந்த டிரான்சிஷன் நடக்கும். ஸோ நான் ஈஸ் அப்படிங்கிற அந்த டைமிங் ஃபங்ஷன் யூஸ் பண்றதுனால, ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் சேம் ஸ்பீட்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன்ல இருக்க சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா, நம்மளோட எலமெண்ட்ட வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அதாவது எனக்கு வந்து என்னோட இந்த ஸ்கொயர் பாக்ஸ் தானே இது நம்ம வச்சிருக்கிறது. இந்த ஸ்கொயர் பாக்ஸ ஒரு ஒரு 360 டிகிரிக்கு திருப்பணும். 360னா திருப்பி அப்படியே வந்துரும். 180 டிகிரி, 90 டிகிரி இல்ல வந்து ஒரு 50 டிகிரிக்கு திருப்பணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நகர்த்தி வைக்கணும். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில இப்போ ரொட்டேட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆங்கிள் கொடுத்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 90 டிகிரிக்கு என்னோட அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து திரும்பணும். ஸ்கொயர் பாக்ஸ்ன்றதுனால 90 டிகிரி திரும்பினா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வருமா? பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு டிஇஜி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டிகிரி சிம்பிள் அந்த டாட் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி. இங்க டிகிரின்னு மென்ஷன் பண்றதுக்கு டிஇஜி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. நமக்கு இது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அதில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 90 டிகிரின்றதுனால அது அப்படியே இருக்கு. ஸ்கொயர் பாக்ஸ் தானே. ஸோ மேபி நான் என்ன பண்றேன், ஒரு 45 டிகிரிக்கு திருப்புறேன். அப்போ அது கொஞ்சம் கிராஸாக இருக்கும். நமக்கு அப்போ அது தெரியும். ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லேயே வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும். இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்கேல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த எலமெண்ட்டுக்குள்ள நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். சும்மா ஒரு பேராகிராஃப். ஓகே, மேபி ஒரு டம்மி லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் அதில் ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸில் சின்னதாக இருக்கு. இப்போ நான் ஸ்கேல் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்ன ஆகுனா இதோட வித் அண்ட் ஹைட் அதை வந்து ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஜூம் இன் பண்ணி காட்டும் எனக்கு. இப்போ நார்மலாக இருக்கு. ஸோ நான் ஸ்கேல் அப்படிங்கிற அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதை ஜூம் இன் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அதில் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு வித்துக்கான வேல்யூ கொடுக்கணும். எவ்வளோ ஸ்கேல் ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே வந்து 1 டைம் 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ 2 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் அதோட டிஃபால்ட் வித்தை விட ஜூம் இன்ல இருக்கும். அதே மாதிரி 3 டைம்ஸ் அதோட ஹைட்டோட வேல்யூவை விட ஜூம் இன்னாக இருக்கும். ஸ்கேல் ஆகிருக்கும், பெருசாக இருக்கும். ஸ்கேல் மீன்ஸ் பெருசாகும். இப்போ பார்ப்போமா? இப்போ தெரியுதா? ஸோ நார்மல் வித்து நம்ம 200 அப்ளை பண்ணோம். ஆனால் நான் ஸ்கேலில் அதோட வித்தை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். ஹைட்டு 3 டைம்ஸ் வந்து எனக்கு பிக்கராக இருக்கணும் நார்மல் லெவலில். ஸோ எனக்கு அதை வந்து ஸ்கேல் பண்ணி காட்டிடுச்சு பெருசாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ வேணாலும் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் அதை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கொடுக்குற வேல்யூ இது வந்து அந்த எலமெண்ட்டோட வித்தை மென்ஷன் பண்ணும். இது வந்து அந்த எலமெண்ட்டோட ஹைட்டை மீன் பண்ணும்.
ஓகே, ஸோ எவ்வளோ டைம்ஸ் ஸ்கேல் ஆகணும், த்ரீ த்ரீ இன்டூ அந்த வித். அதே மாதிரி இங்கே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி அந்த எவ்வளோ டைம்ஸ் வந்து அது பெருசாக இருக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல இன்னொன்று இருக்கு, டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷன் நான் கொடுக்கணும். எக்ஸ்ல எவ்வளோ தூரம் அது போகணும், ஒய் டைரக்ஷன்ல எவ்வளோ தூரம் நகரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு ஒரு 200 பிக்சல் எனக்கு நகரணும், ஒய் டைரக்ஷன்ல எனக்கு வந்து ஒரு 300 பிக்சல் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு இங்கே ஆகும். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல 200, ஒய் டைரக்ஷன்ல 300 பிக்சல். ஸோ இப்போ நம்ம இதை தனித்தனியாக இங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஷார்ப் பேஜாக இருந்துச்சா, அதாவது டக்கு டக்குன்னு மூவ் ஆச்சா. இப்போ இதை நம்ம இதே டிரான்சிஷன்ல கொண்டு வர முடியும். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதோட அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இந்த இடத்துக்கு. ஓகே, ஸோ 200 பிக்சல் எக்ஸ் டைரக்ஷன், 300 பிக்சல் ஒய் டைரக்ஷன். ஸோ நான் டிரான்சிஷன் அப்ளை பண்ணுறேன். டிரான்சிஷன் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நான் கொடுக்கணும். அடுத்தது எவ்வளோ டியூரேஷனுக்கு அது நடக்கணும் அப்படிங்கிறது நான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெண்டுமே சேம் ஸ்பீடில் இருக்கட்டும். டிலே டியூரேஷன் எனக்கு வேணாம். ஓகே, ஸோ டிலேலாம் ஆகலைன்னா அதனால் நான் இது கொடுக்கல. ஸோ இப்போ போயிட்டு நான் இப்போ இதை ஹோவர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்மூத்தாக அது வந்து நிற்குங்க. ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட் நான் ஹோவர் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகி ரொம்ப ஷார்ப் பேஜ் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு வந்து நிறுத்தும். இதுவே நான் இந்த டிரான்சிஷன் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்போது ரொம்ப ஷார்ப் பேஜாக இருக்கும், டக்குன்னு அங்கே போகும், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போகும். நான் டிரான்சிஷன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிரான்சிஷனை வச்சு இப்போ இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளால பண்ண முடியும். இதுவே வந்து இதை இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் இந்த எலமெண்ட்டை அப்படிங்கும் போது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தானே, ஸோ ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்போ அந்த ரொட்டேஷனும் எனக்கு பொறுமையாக அதை வந்து சுற்றி காட்டும், அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். இதுவே நான் இங்கே 360 டிகிரி கொடுத்தனா அந்த ஒரு 360 டிகிரி சுற்றுறது நமக்கு அந்த 2 செகண்ட்ஸ்க்கு அது நடக்கணும். ஸோ அதனால அந்த ஒரு ரொட்டேஷன் நம்மளால விசிபிளாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த 2 செகண்ட்ஸில் எனக்கு அங்கே வந்து நின்றும், அந்த 360 டிகிரி சுற்றி நிற்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஒரு எலமெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதை அந்த டிரான்சிஷனில் நம்மளால அப்ளை பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மை ஸ்மூத் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த டிரான்சிஷனில் இருக்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் உங்களுக்கு இது எங்கேயாவது தேவைப்படுது, ஒரு எலமெண்ட்டை பேஜ் ரன் ஆகும்போது இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது இல்லை ஹோவர் பண்ணும்போது அந்த எலமெண்ட் வந்து சம் டிரான்சிஷன் ஆகணும், இல்லைனா சம்திங் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன்ன வரைக்கும் எடுத்ததுல? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன். ஸோ அனிமேஷன் அப்படின்னா ரொம்ப பெரிய அனிமேஷன் அப்படிலாம் சிஎஸ்எஸ்ல நம்மளால பண்ண முடியாது. இப்போ அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு நம்மளால அனிமேஷன் சிஎஸ்எஸ் வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஸோ பட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி சில அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் ஐ மீன் மூவ்மெண்ட்னா ஒரு எலமெண்ட்டோட டிரான்சிஷன், அதுக்கப்புறம் அதோட எவ்வளோ டியூரேஷனில் நடக்கணும் அந்த அனிமேஷன். ஸோ அது எல்லாமே சில விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ரொம்ப
இப்போ இருக்க டெக்னாலஜி லெவலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அந்த அனிமேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஒரு சின்னதாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அனிமேஷனை. ஓகேவா? ஸோ அனிமேஷன் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணணும் சிஎஸ்எஸ்ல. கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் ஆட் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு அனிமேஷன் கொடுத்து, அடுத்தது இந்த இடத்துல அனிமேஷன் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அனிமேஷன் கொடுத்து இதுக்குள்ள என்ன வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட். இங்க அனிமேஷன் நேம் நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம். ஸோ அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அந்தந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராப்பரா யூனிக்கான நேம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நம்ம அந்த அனிமேஷன் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். அடுத்தது இது எங்கே அப்ளை ஆகணும், இல்லை எந்த எலமெண்ட்டுக்கு அது அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத அடுத்தது மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன அப்ளை ஆகணும், அனிமேஷன் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஸோ ஃப்ரம்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த எலமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு இருக்கா. ஸோ நான் இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்டார்டிங்கில், ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ளூன்னு இருக்கும், ப்ளூவாக இருக்கணும். அண்ட் அதாவது எண்டிங் ஆகும்போது அதோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கொடுத்துருக்கலாமா, மேபி ப்ரௌன் கொடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் அதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, எண்டிங் ஆகும்போது அந்த அனிமேஷன் முடியும் போது அதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த அனிமேஷனோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா அந்த அனிமேஷனோட நேம். ஸோ நான் இங்கே வந்து மை அனிமேஷன் அப்படின்னு வச்சிருக்கேன்னா, இந்த நேம் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்தது அதோட டியூரேஷன் ஒரு 2 செகண்ட்ஸ். இல்லை கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 செகண்ட்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட் ரன் ஆகும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ப்ளூவாக இருக்கும், எண்டிங் முடியும் போது ப்ரௌனாக மாறிடும். ஓகே. ஸோ தென் அந்த அனிமேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் கலருக்கு ரிட்டைன் ஆகிடும், ரெட் கலருக்கு அது போயிடும். ஓகே. ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங் இது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே ஃபாஸ்ட்டாக இருக்கு, இதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஒரு 7 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பட் இன்னும் நம்ம வேற ஒரு இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் அது அப்படியே ப்ரௌன் கலராக மாறுது. தென் ஃபைனலி அது அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெட் கலராக போய் நின்றோம். ஓகேவா? இப்போ இதுவே வந்து நம்ம இப்படி பண்ணலாம். இந்த அனிமேஷனு இங்கே பேக்ரவுண்ட் கலரை மாற்றாம நான் என்ன பண்ண போகிறேன், இதை மூவ் பண்ணுறேன். ஸோ இதோட டாப் வந்து ஃபஸ்ட்டு 0 பிக்சல், லெஃப்ட் வந்து ஒரு 200 பிக்சல். ஓகேவா? ஸோ ஃப்ரம் அது ஸ்டார்ட் ஆகிறப்போ தென் எண்ட் ஆகிறப்போ இதோட டாப் வந்து ஒரு 200 பிக்சல்ல இருக்கணும். லெஃப்ட் வந்து ஒரு 200 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு லெஃப்ட் மட்டும் 200 பிக்சலில் இருக்கணும். அது எண்ட் ஆகும்போது எனக்கு வந்து டாப்பும் 200 இருக்கணும், லெஃப்ட்டும் 200 இருக்கணும். ஓகேவா? ஸோ இது நடந்து முடிக்க எனக்கு 7 செகண்ட்ஸ் ஆகும். 7 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை முடிக்கணும். டக்குன்னு முடிஞ்சிச்சு. இது என்னன்னா இதுவே இப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0%, 25%,
அடுத்தது அடுத்த 50%க்கு 20 ஆகணும். டாப் 75% இருக்கும்போது வந்து 25 75 இது ஜஸ்ட் சின்னதாக ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் சொல்கிறேன். டாப் 0 then left from 0. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 25%, அதாவது இங்கே 7 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேபி நான் அதை 4 செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஓவரால் அனிமேஷனில் ஃபஸ்ட்டு 25%க்கு எனக்கு அந்த எலமெண்ட்டோட டாப் 0வாக இருக்கணும், ஆனால் லெஃப்ட் வந்து 200 பிக்சல் மூவ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி அதோட அடுத்த 25%, அதாவது 50%க்கு அது போகும்போது டாப்பும் 200 இருக்கணும், லெஃப்ட்டும் 200 இருக்கணும். ஸோ பார்த்தா புரியுது. சம்திங் பண்ணுறேன் இங்கே. ஸோ அப்போ தான் அந்த ஒரு ட்ரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் 200, left 200, டாப் 200, டாப்லேருந்து 200, லெஃப்ட் வந்து 200, அண்ட் தென் லெஃப்ட் வந்து 0 பண்ணணும், டாப் இது எலிமினேஷன் 4 செகண்ட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? இதில் இன்னொரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணனா அந்த ஒரு, இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், இந்த ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், அது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே மூவ் ஆகுற மாதிரி ஒரு அனிமேஷன், ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன். ஸோ அதுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, டிரான்சிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 0% ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு எதுவுமே தெரியாது, 0. கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு நம்ம வந்து டாப்போ லெஃப்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இனிஷியலி 0 அண்ட் அடுத்த 25% இருக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆகணும், அண்ட் தென் அந்த ஒரு சர்க்கிள் ஒரு ரொட்டேஷன் இருக்கணும். ஸோ இது இப்போ எப்படி அப்ளை பார்ப்போமா? லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தெரியுதா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன அனிமேஷன் இந்த எலமெண்ட்டுக்கு இந்த டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாக்ஸுக்கு. ஸோ அது ஸ்டார்டிங் அதாவது இனிஷியலாக இருக்கும்போது அதோட டாப் அண்ட் லெஃப்ட் 0 25%க்கு போகும்போது லெஃப்ட் மட்டும் 200 பிக்சல் நான் மூவ் பண்ணுறேன். அடுத்த 50% போகும்போது டாப்பும் 200 லெஃப்ட்டும் 200. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட் இங்கே இருக்கும். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே இருந்து 200 அடுத்த 50க்கு போகும்போது 200 பிக்சல் இங்கே மூவ் ஆகும். அடுத்தது டவுன் வரும். ஏன்னா டாப்பும் 200 லெஃப்ட்டும் 200. அடுத்தது லெஃப்ட் 0 ஆகிறதுனால மறுபடியும் இங்கே போயிடும். டாப் மட்டும் 200. தென் ஃபைனலி அங்கே அதோட எக்ஸாக்ட் பொசிஷனில் பழைய பொசிஷனில் போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு அனிமேஷன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டிரான்சிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் தென் இதுலேயே வந்து இப்போ வேணும்னா இப்போ இனிஷியலாக வந்து ரெட் கலர் இருக்கா, வந்து இனிஷியல் கலர் ரெட்டு இந்த 25% அப்ளை ஆகும்போது எனக்கு நான் வந்து ஜஸ்ட் ப்ளூ கலர் அண்ட் அடுத்த டிரான்சிஷன் ஐ மீன் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லோ அண்ட் அடுத்த ஸ்டேஜ் கலர் கொடுக்கலாம், கிரீன் கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலி ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ, அடுத்து எல்லோ, அடுத்தது க்ரீன், அடுத்தது வயலட். ஃபைனலி முடிஞ்சோடனே என்னோட பழைய அந்த கலர் வந்துடும், ரெட் கலர், அந்த டிஃபால்ட் எலமெண்ட்டோட கலர் இந்த ரெட் கலர். ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல். ஸோ இதுக்கு நம்ம டிரான்சிஷனில் அப்ளை பண்ண மாதிரி அந்த ஈஸ் இன் ஈஸ் அவுட்டு லீனியர் அந்த மாதிரி நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுவுமே இங்கே வந்து அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். அங்கே டிரான்சிஷன், அதனால டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். இங்கே அனிமேஷன், ஸோ அனிமேஷன் இஸ் ஐஸ் கொடுத்தனா ஒரே மாதிரி இருக்கும். இதுவே நான் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நடுவில் மட்டும் ஸ்லோவாக இருக்கும். நான் ஈஸின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு போகும், ஸ்லோவாக மூவ் ஆகும், அதுக்கப்புறம் எப்பயும் போல இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டார்டிங் ஈஸின்னு நான் கொடுத்ததுனால. இதுவே ஈஸ் அவுட் கொடுத்தனா எண்டிங்கில் எனக்கு இருக்கும். மறுபடியும் நான் ஈஸ் இன் அவுட் கொடுத்துக்கிறேன் சும்மா செக்கிங்காக. இப்போ ஸ்டார்டிங் மட்டும் அது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த டிரான்சிஷனையும் நம்மளால வந்து டிலே பண்ண முடியும். ஜஸ்ட் டிரான்சிஷன் டிலே, சாரி அனிமேஷன். ஸோ அனிமேஷனை நம்ம பண்ணோம்னா அனிமேஷன் டிலே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இங்கே வந்து இங்கே லூப் ஆகுது இல்லை, அதாவது எனக்கு ஒரு டைம்லேயே இது வந்து முடிஞ்சிடுது கரெக்டாக. ஒரே ஒரு டைம்லேயே வந்து நின்று அந்த இடத்துல முடிஞ்சிடுது எனக்கு. ஆனால் அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடக்கணும். ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சேஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வேணும்னா இன்ஃபினைட்டாக வச்சுக்கலாம். இன்ஃபினைட் நான் கொடுத்தேன்னா அது போய்கிட்டே இருக்கும், எண்டே கிடையாது.
இல்லை அப்படின்னா நம்மளால எவ்வளோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இது வந்து நான் எது பண்ணனாலும் அதை வந்து அதோட வேலையை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அனிமேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபினைட் லூப்பில். இதுவே எனக்கு வந்து ஒரு 2 டைம் நடந்தால் போதும் அப்படின்னா, ஜஸ்ட் 2 டைம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன உடனே அது நின்றும். இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அடுத்தது செகண்ட் டைம் வந்தோடனே அது நின்றும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த டிரான்சிஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதோட அந்த ஐட்ரேஷன் கவுண்ட், அதாவது அந்த அனிமேஷன் எத்தனை டைம் நடக்கணும் அப்படிங்கிறத அந்த ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இதோட டைரக்ஷன். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நடக்குது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் தான் வருது. இதை ரிவர்ஸ் பண்ணணும், எனக்கு இங்கே இதோட ரிவர்ஸ் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சாரி, அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அனிமேஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ டைரக்ஷனில் நீங்கள் பை டிஃபால்ட் அதாவது ஸோ கிளாக் வைஸில் இருக்கும். நம்ம ரிவர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். ஐ மீன் அந்த அனிமேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஆல்டர்னேட்டாக நடக்கணும். ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் அப்படின்னா என்னன்னா, ஆல்டர்னேட் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நார்மல், அதாவது கிளாக் வைஸ் நடக்கும் ஃபார்வேர்டில். செகண்ட் ஐட்ரேஷன் பேக்வேர்டில் நடக்கும். இந்த ஆல்டர்னேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ஃபார்வர்ட், செகண்ட் டைம் நடக்கும்போது பேக்வேர்ட். அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது மாற்றி மாற்றி நடக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சம்திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட், அடுத்தது பேக்வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்வர்டில் நடக்கும், அடுத்தது பேக்வேர்டில் நடக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட் அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுத்தா. இதுவே ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் நடக்கும், அடுத்தது ஃபார்வர்ட் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பேக், அடுத்தது ஃபார்வர்ட் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்தது கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டைரக்ஷனும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கும் அந்த ஷார்ட் டர்ன் மெத்தட் இருக்கு. ஸோ ஷார்ட் டர்ன்னா ஒரே லைனில் இத்தனை சிஎஸ் ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக கொடுக்காம ஒரே லைனில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு இந்த அனிமேஷன் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு அனிமேஷன் நேம். ஸோ நான் வந்து மை அனிமேஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த நேம் நான் கால் பண்ணிக்கிறேன். அடுத்தது எவ்வளோ டியூரேஷனில் நடக்கணும், ஓவரால் டியூரேஷன் எவ்வளோ, அண்ட் தென் அடுத்தது அந்த டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஈஸ் இன் அவுட். ஸோ அந்த மாதிரி நான் ஜஸ்ட் சும்மா ஈஸ் இன் வைக்கிறேன். ஸோ தென் நம்ம ஏதாவது டிலே டைமிங் இருந்தால் டிலே டைமிங் செட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் எனக்கு டிலேவாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து அதோட ஐட்ரேஷன் கவுண்ட் 2 டைம் நடக்கணுமா, இல்லை இன்ஃபினைட் லூப்பில் நடக்கணுமா, அந்த மாதிரி. ஸோ நான் ஜஸ்ட் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலி அதோட டைரக்ஷன். ஸோ நான் வந்து நார்மல் கொடுத்துக்கிறேன். நார்மல் அப்படின்னா ஜஸ்ட் அது எப்பயும் போல ஒர்க் ஆகும், அதாவது கிளாக் வைஸ். ஓகே. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஈஸ் கொடுத்ததுனால ரொம்ப ஈஸின்னு கொடுத்ததுனால ஸ்டார்டிங் மட்டும் தானே இதாக இருக்கும், அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் 2 செகண்ட்ஸில் அந்த அனிமேஷன் முடியணும். ஸோ அதனாலையும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து 4 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த 4 செகண்ட்ஸ்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அந்த செகண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அனிமேஷனோட டியூரேஷனும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட ஸ்மூத்னஸ், அது எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு எலமெண்ட்டுக்கு நம்மளால அனிமேஷனும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா?